வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம்புருகுதடி கிளியே ஊனும் புருகுதடி. பழனியில் இன்னைக்கு தைப்பூச திருவிழா விமர்சையாக நடந்துட்டுருக்க, சூப்பராக நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு கோயில்லையும் காலையில் இருந்தே விசேஷம்தான். நேற்றுலேருந்தே வள்ளலார் கோயிலெலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் விசேஷம்தான். 3 வேளையும் அன்னதானம் போட்டுருக்காங்க, சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு கோயில்லையும் பால் மட்டும் சாப்பிடுவாங்க, சிலர் அன்னாகாரம் இல்லாமல் இருப்பாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. சிலர் பால் பழம் சாப்பிடலாம். அப்புறமா 6 மணி போல் அதுக்கப்புறம் அவங்க டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி 6 விளக்கு ஏற்றிட்டு முருகனுக்கு வழிபடுறது விசேஷம். ஒரு விளக்கு எப்பயும் ஏற்றுறது ஏற்றணும், அது இல்லாமல் முருகனுக்கு ஒரு 6 விளக்கு ஏற்றணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஏற்றி நம்ம வேண்டியதை கேட்டோம்னா முருகன் இஷ்டமாக கொடுப்பார். நம்ம சூப்பராக இருக்கலாம், ஜெகஜோதியாக இருக்குது. பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அதிலிருந்து வர பௌர்ணமி தான் தைப்பூசம். இன்றைக்கி பௌர்ணமியோட இதுவும் பண்ணிட்டுருப்பாங்க சிவன் கோயிலெலாம். ஆனால் முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா விசேஷம்தான் போயின்ட்டுருக்கு, தடபுடலாக போயின்ட்டுருக்கு. எங்கள் ஊர் பக்கத்தில் வல்லக்கோட்டையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல விமர்சையாக போயின்ட்டுருக்கு. வல்லக்கோட்டை முருகன் பார்த்திங்கன்னா ஆஜானு பாகுவா நல்லா நேராக அப்படியே விசுருவ மாதிரி அழகாக இருப்பார். அங்கேயும் விசேஷமாக தான் போயின்ட்டுருக்கு. எப்படியோ நம்மளுக்கு இருக்க முடியறத இருக்கலாம். நம்ம முருகனுக்கு 3 வேளையும் டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை முழு நேரமும் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு நாள் நம்ம தைப்பூசத்துக்காக இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லது. அது அவங்களோட மன விருப்பம், எப்படியோ அதுபடி நடந்துக்கலாம். முருகன் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. மனப்பூர்வமாக நீங்கள் எது செஞ்சாலும் அவர் ஏற்றுப்பார். கடவுள் மற்றவங்க சொல்கிற மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டப்பட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவர் ஏற்றுப்பார். ஒரு இலைய கிள்ளி போட்டால் கூட போதுமா, அது அவரை ஏற்றுப்பாராம். ஒரு கற்பூரம் ஏற்றினா கூட போதும், ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும், இல்லை இருந்த இடத்துல இருந்து நினச்சிண்டா போதும். கடவுளை நினச்சிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாமல் வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இருப்பாங்க, டிஃபன் மட்டும் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி அது அவரவர்களோட விருப்பம். ஆனால் கந்தனோட புகழ்